ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான சப்போட்டா அல்வாங்க. சீசனில் கிடைக்கிற இந்த சப்போட்டா பழங்களை நம்ம அல்வா மாதிரி செஞ்சும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப அதிகமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 3 பொருள் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். இந்த சப்போட்டா அல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? சப்போட்டா பழம் அல்வா செய்கிறதுக்கு முதல்ல தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி தோலெலாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தோலெலாம் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சீவி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி நடுவில் இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ நடுவில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ இதில் அப்படியே நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சீவி எடுத்துட்டோம்னா ஒரே மாதிரி இருக்கும். மிக்சியில் போட்டால் ரொம்ப குழன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சீவி எடுத்துட்டால் நல்லாயிருக்குங்க. நம்ம எடுத்து வச்ச 1/2 கிலோ சப்போட்டா பழத்தையும் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானிலை வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம சீவி வச்சுருக்கிற இந்த சப்போட்டா பழங்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த சீசனில் கிடைக்கிற இந்த மாதிரி சப்போட்டா பழங்களில் அல்வா செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் இப்படி கலந்து விட்டுட்டு இருந்தாலே நம்ம இதில் இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டு இருக்கலாம். நம்ம சேர்த்த சப்போட்டாவில் தண்ணியெல்லாம் நல்லா பாருங்கள் இழுத்துடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் 100 கிராம் பால்கோவா எடுத்துருக்காங்க. 1/2 கிலோ சப்போட்டானா 100 கிராம் பால்கோவா சேர்த்துக்கலாங்க. இது சர்க்கரை இருக்கிறது மாதிரி எடுத்திருக்கேன். இது இனிப்பு சேர்த்த கோவான்றதுனால நான் சர்க்கரை எதுவும் தனியாக சேர்க்கலை. நம்ம சர்க்கரை சேர்க்காத கோவா வாங்கினோம்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கணும் இனிப்புக்காக. பால்கோவாவே நான் சேர்த்துட்டேன். அதனால் நம்ம இதில் சர்க்கரை எதுவும் சேர்க்க தேவையில்லை. 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த பால்கோவாவும் இந்த சப்போட்டாவும் நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது. இப்போ சப்போட்டா கிடைக்கிற இந்த மாதிரி சீசனில் நம்ம சப்போட்டா வாங்கி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்வாங்க. ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக இலக்கம் கொடுக்கும். மறுபடியும் இது கெட்டியாக வர வரைக்கும் நம்ம வச்சுருந்து நம்ம கலக்கணுங்க. நம்ம இந்த சப்போட்டா அல்வா நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்தது tutti frutti 2 ஸ்பூன் எடுத்துருக்காங்க. இது 3 கலரும் கலந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இது சாப்பிடும்போது குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்க்குறத விட இந்த மாதிரி tutti frutti செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இப்போ நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா திரண்டு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். நம்மளுடைய சப்போட்டா அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அட்டகாசமாக நம்மளுடைய சப்போட்டா அல்வா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய சப்போட்டா அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த சப்போட்டா அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.